15 இயர்ஸ் ஆஃப் அகரம் ஃபவுண்டேஷன் 2006 சூர்யா அவரோட ஃபேமிலினால் உருவாக்கப்பட்ட இந்த அகரம் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 15 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணி போயிட்டு இருக்கு. நேற்று அதுக்காக வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட் என்ன அப்படின்னா, இந்த 15 வருஷத்தில் கிட்டத்தட்ட 51 டாக்டர் அந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலயமா வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது லிட்டரலாக சூர்யா சார் கண்ணிலிருந்து தண்ணி தான் வரும், ஆனந்த கண்ணீர். அதில் ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் சிஸ்டர் பேசியிருப்பாங்க, அதை கேளுங்க. ஒரு குடிகார அப்பா அதை எதுவுமே செய்ய முடியாத அம்மா, அவங்களுக்கு 2 பொண்ணு. எங்க வீட்டுக்கு கரண்ட் இருந்ததில்ல, எங்களுக்கு தண்ணி சர்வீஸ் இருந்ததில்ல. இந்த வீட்டையும் வந்து எங்க கிட்ட பிடிக்கிட்டாங்க. ஏன்னா நாங்க 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க. எங்க அம்மா அப்பா வந்து படிக்கிற, அவங்க 7. எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான், எங்க அம்மா அப்பா வந்து நிம்மதியா தூங்க வந்து 4 ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணும்ன்றது தான் என் லட்சியமா இருந்துச்சு. ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன். சூர்யா சார் நினைச்சிருந்தாரு அப்படின்னா ஒரே ஒரு செக்ல அந்த சிஸ்டரோட ஆசையை நிறைவேற்றி இருக்கலாம். ஆனா வந்துட்டு சூர்யா சார் அவரை படிக்க வச்சிருக்காங்க, அந்த சிஸ்டர் படிக்க வச்சிருக்காங்க. படிச்சு வந்து அவங்க சம்பாரிச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு இவங்க வீடு கட்டி கொடுக்குற ஹாப்பினஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹாப்பினஸ் இவர் செக்கு கொடுத்து அந்த இதுல வந்துட்டு அவங்க வீடு கட்டியிருந்தா கூட வந்திருக்காது. ஒருத்தர் பசியில் இருக்காரு அப்படின்னா அவருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா அவரோட ஒரு நாளை நம்ம காப்பாற்றுறோம். ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு, ஒரு பண உதவி பண்றோம் அப்படின்னா ஒரு வாரம் அந்த பணத்தை வச்சு அவர் சர்வே பண்ணுவாரு, அவரோட ஒரு வாரத்தை நம்ம காப்பாற்றலாம். ஆனா ஒருத்தனோட வாழ்க்கையவே காப்பாற்றணும் அப்படின்னா படிப்பை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. ஒருத்தன் சொல்லுவான் படிப்பு வேஸ்ட், மேட்ரிக்ஸ் அது இதுன்னு உட்காந்து பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் காதுலயே போட்டுக்காதீங்க, படிச்சிருங்க. ஏன்னா எவன் கைவிட்டாலும் உங்களை படிப்பு கைவிடாது.